எடப்பாடி பழனிசாமி சார் தேர்தல் அறிக்கையா வந்து நிறைய அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு சார். 2000 ரூபாய் மாத பெண்களுக்கான உதவித்தொகை, அது ஆண்களுக்குமான இலவச அது பஸ் பதிவு. அது இப்போ நீங்களாம் இப்போ 10 வருஷம் ஆட்சி வந்தாங்களா என்ன செஞ்சாங்க? 10 வருஷம் நிதி நிலைமை நல்லா இருந்தது. கொரோனாவுக்கு முன்னாடி நல்லா நிதி நிலைமை இருந்தது. இதே சொன்னாங்க, தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. நம்ம சொன்ன பிறகு நாங்கள் சொன்னதுக்கு இதெல்லாம் பணம் கொடுக்க முடியாது, இதெல்லாம் பணம் கொடுக்கணும். அவங்க ஆட்சியில் இருந்தப்போ அப்போ சொன்னார், ஆட்சியில் நாங்கள் இருந்தோம், நிதி நிலைமை இல்லை, 1000 ரூபா கொடுப்பதை சொல்லவே ஏமாத்துகிறார். அதே விடியல் பேருந்து இலவச பேருந்து கொடுக்க முடியாது என்று இப்போ அதே எடப்பாடி பழனிசாமி சொன்னார்கள். அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நாங்கள் தேர்தல் அறிக்கும் போது வெற்றி அறிக்கைன்னு சொன்னாங்க. இப்போ இந்தியா முழுவதும் முன்னோடி மாநிலமாக இந்த தமிழகம் எல்லா திட்டத்தை அறிவிக்கின்றது. மற்ற மாநிலங்கள் நடைபெறுகின்ற தேர்தல் காலத்தில் மற்ற மாநிலத்திலும் மற்ற கட்சிகளும் இதே பின்பற்றுகின்றார்கள். ஆகவே கொடுக்கக்கூடிய சொன்னதை செய்யக்கூடியவர் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ற ஒரு பெயர் மக்கள் மனதில் பதிஞ்சிருக்கு. கொரோனா காலத்தில் வந்து இப்போ நிவாரணம் கொடுப்பதற்கு 5000 கேட்டதுக்கு 1000 ரூபா தான் கொடுக்க முடியும் என்று 1000 ரூபா கொடுத்தார். அப்பயே முடியாதுன்னு சொன்னார், 1000 ரூபா தான் கொடுத்தார். இந்த ஒரு வருஷத்துக்கு பசி பட்டினி வைக்கும்போது அப்பயே 1000 கொடுத்தார். இப்போ எதுக்காக சொன்னார் என்பது உங்களுக்கு புரியும். அதெல்லாம் நமக்கு தெரியாது, ரொட்டீன். அப்போ நான் அப்போ தமிழகத்துக்கு 2 மடங்கு கடங்காலி ஆயிட்டேன்னு சொல்லி எடப்பாடி சொல்றாரு சார். சீமான் என்ன சொல்றாருன்னா, அப்புறம் இப்போ நாங்கள் 1000 ரூபா கொடுத்த கடங்காலி ஆகிட்டோம், தமிழ்நாட்டை கடங்காரங்க ஆகிட்டோம்னு சொல்றாரு. அப்போ 2000 கொடுக்கும்போது அப்படி எப்படி கொடுக்கன்னு சொல்றாருல. அதுக்கு சிறப்பு திட்டத்தெல்லாம் வகுத்து வச்சிருக்கோம். கலைஞர் சிறப்பு திட்டம் எதுவும் வகுக்கல, வருவாய் மேம்பாட்டுக்கு எதுவும் செய்யலன்னு சார். அவர் ஆட்சியில் இருக்கும்போது செய்யல, அவர் மக்களுக்கு தெரியும், செய்ய மாட்டாருன்னு தெரியும். இவர் செய்வார் என்ற நம்பிக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் இருக்கிறது. இப்போ பொங்கல் இப்போ வந்து மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் வருகிறது. இது பணம் வராதுன்னு சொன்னாங்க, பணம் வருதுன்னு இருக்கிறது. இப்போ வந்து பொங்கல் பணம் கொடுத்துருக்கின்றார்கள். 3000 ரூபா வாங்கி மக்கள் பாராட்டுறாங்க, மனதார பாராட்டுறாங்க. விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் விவசாயிகள் போராட்டம் பண்ணி ஒன்றும் கொடுக்கல, இடர்பாடுகள் கொடுக்கவே இல்லை. இப்போ மாதம் பணம் வந்து கொண்டு இருக்கிறது. விவசாயிகளுக்கு இப்போ நிவாரணத் தொகை வந்து கொண்டிருக்கிறது. ஆக மக்களுக்கு இப்போது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.